ஒரு அழகான கதை. திருப்தி, நிம்மதி அதை பற்றிய ஒரு அழகான கதை. ஒரு ஊரில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அந்த முனிவர் என்ன பண்ணார்னா, 3 செங்கல் வச்சுருந்தார். அந்த செங்கல்லை வச்சே பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராரு. அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா, சாப்பிடும்போது அந்த 3 செங்கல்லை வச்சு அது மேலே அமர்ந்து உட்காந்து சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிடும்போது ஏதாவது உணவுப் பொருட்கள் கீழே சிந்திடுச்சுனாக்கா எறும்புகள்லாம் அந்த செங்கலில் சுத்தீரியும் தாண்டி போயிடுமா. அதனால் அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அது மாதிரி அந்த முனிவர் தூங்கும்போது தலைக்கு ஒரு செங்கல், அதுபோன்று இடுப்புக்கு ஒரு செங்கல், காலுக்கு ஒரு செங்கல் வச்சு தூங்குவாராம். அப்பாடு தூங்கும்போது ஏதாவது எறும்போ இல்லை வேறு ஏதாவது வந்தாக்கா அந்த கல்லை சுற்றி சென்று விடுமா. இவ்வாறு இருக்கையில் ஒரு ராஜா இதை பார்க்குறார். இந்த முனிவர் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாரு. நம்மளிடம் நிறைய ஆடை ஆபரணங்கள், நல்ல பங்களாக்கள், நல்ல வசதியும் இருந்தும் நம்மால் இவ்வாறு இருக்க முடியவில்லையே என்று வருந்தி, நாம் இந்த முனிவரை நம்ம வீட்டுக்கு, அதாவது நம்முடைய அரச மாளிகைக்கு அழைத்து சென்று அங்கு இவர் எவ்வாறு செயல்படுகிறார் அதை பார்த்து நாமும் அவ்வாறு செயல்பட்டால் நாமும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாமே என்று அழைத்து செல்கிறார். அங்கும் அந்த முனிவருக்கு உணவு அளிக்கப்படுகிறது. ஆனால் அவர் எப்போதும் போல் தன்னுடைய 3 செங்கல் வைத்து அதன் மேலே அமர்ந்து சாப்பிடுகிறார். அதுபோன்று நல்ல பஞ்சமத்தை எல்லாம் உறங்குவதற்கு கொடுத்தால் கூட அவர் எப்போதும் போல 3 செங்கல் வைத்தே அவர் உறங்குகிறார். ஆனால் அவருடைய தன்மையை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. இதை பார்த்த ராஜா, ஓஹோ, இவர் தனக்கு வசதி வந்தால் கூட இவர் இவ்வாறு தான் இருப்பார், அவர் தன்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார். அதனால்தான் அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கிறார், திருப்தியாகவும் இருக்கிறார். அப்பொழுது ராஜா முனிவரிடம் கேட்கிறார், திருப்திக்கும் நிம்மதிக்கும் என்ன காரணம் என்னவென்று. அதற்கு முனிவர் கூறுகிறார், நிறைய பொருள் சேர்க்க வேண்டும், நிறைய பணம் சேர்க்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு இருப்பதை கொண்டு எவ்வாறு நாம் சிறப்பாக வாழலாம் என்று நாம் நினைத்தால் எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழலாம் என்று கூறி ராஜாவுக்கு அறிவுரை கூறி முனிவர் விடைபெறுகிறார் தன்னுடைய இடத்திற்கு மீண்டும். நன்றி.